அன்புள்ள யூடியூப் நேயர்களே, உங்களிடம் பல்வேறு ஜோதிட தகவல்களை வழங்கி வரக்கூடிய நான் இப்போது நவ கிரகங்களில் முக்கிய கிரகமான செவ்வாயை பற்றி சில குறிப்புகள் உங்களிடம் கூற உள்ளேன். செவ்வாயை பூமி காரகன், அங்காரன், மங்களக்காரகன் என்றெல்லாம் வர்ணிப்பார்கள். கிழமைகளில் செவ்வாய் கிழமையானது செவ்வாய்க்குரிய கிழமையாகும். உடன்பிறப்பை குறிக்கக்கூடிய கிரகமான செவ்வாய் ஒருவர் ஜாதகத்தில் பலமாக இருப்பது மிக மிக சிறப்பு. ஒருவர் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல பலமாக இருந்தால் தைரியம், துணிவு, எதிலும் துணிவோடு செயல்படக்கூடிய அமைப்புகள், அசட்டு தைரியம் போன்றவை கொடுக்கும். பொதுவாக ஆண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலிமையாக இருப்பது ஒரு சிறப்பான பலன் சொல்லலாம். நவகிரகங்கள்ல செவ்வாய் ஒருத்தருக்கு ஓடக்கூடிய ரத்த ஓட்டத்திற்கு காரகன் சொல்லுவோம், ரத்த காரகன் சொல்லுவோம். ரத்த காரகன் செவ்வாய் சிறப்பா இருந்தா நல்ல ஒரு சிறப்பான ஆரோக்கியத்தை அடைய முடியும். சகோதர காரகன் செவ்வாய் என்பதனால ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தோ, கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் அமையப்பட்டிருந்தோ, சுபகிரக சேர்க்கை பெற்றிருந்தாலோ சகோதரர்களால் அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டாகும். அதுவே செவ்வாயானவர் சனி அல்லது ராகு சேர்க்கை பெற்றிருந்தால் உடன் பிறந்த வகையில கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். பெண்களுக்கும் அதே மாதிரிதான். செவ்வாய் பலமா இருந்தா அண்ணன் தம்பிகள் வகையில் ஒரு சிறப்புகள் கொடுக்கும். பெண்களுக்கு செவ்வாய் சகோதர காரகன் மட்டும் இல்லாம கணவருக்குரிய காரகன் கூட சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்றால் பெண்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரத்த ஓட்டத்திற்கு காரணம் என்பதனால செவ்வாய் நல்லா ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா ஆட்சி உச்சம் பெற்று பெண்கள் ஜாதகத்தில் இருந்தா சிறப்பான உடல் ஆரோக்கியம், திடகாத்தமான உடலமைப்பு இருக்கும். அதுவே செவ்வாய் சனி அல்லது ராகு சேர்க்கை பெற்றாலோ, செவ்வாய் வக்ரம் பெற்றிருந்தாலோ பெண்கள் ஜாதகத்தில் இருந்தா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ரத்த ஓட்டத்தில் பிரச்சனைகள், மாதவிடாய் கோளாறுகள் போன்றவை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக பெண்களுக்கு செவ்வாய் வக்ரம் பெறக்கூடாது. பெண்களுக்கு செவ்வாய் வக்ரம் பெற்றாலே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இயற்கையாகவே உண்டாகிறது. செவ்வாய் வக்ரம் பெற்ற பெண்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு செவ்வாயே பெண்களுக்கு கலத்தர காரகனாக வழங்கக்கூடிய கிரகம் என்பதனால செவ்வாய் வக்ரம் பெற்றிருந்தாலோ, சனி அல்லது ராகு சேர்க்கை பெற்றிருந்தாலோ திருமண வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு ஒற்றுமை குறைவுகள், பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகிறது. அதுவே செவ்வாய் தனது நட்பு கிரகம் சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், குரு போன்ற கிரக சேர்க்கை பெற்றோ பார்வை பெற்றோ இருந்தால் மன வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல அமோகமா இருக்கக்கூடிய யோகம்லாம் கூட கொடுக்கும். செவ்வாய் சுபகிரக நட்சத்திரம் இருந்தால் திருமண வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பூமி காரன் என்பதனால யார் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருக்குதோ அவங்க பூமி சொந்தமா பூமி வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்புலாம் உண்டாகும். அதுவே செவ்வாய் வக்ரம் பெற்ற நேயர்களுக்கு பார்த்தீங்கன்றால் சொத்து ரீதியாக பிரச்சனைகள், சிக்கல்கள், அதாவது பூமியில பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சாதகமில்லாத ஒரு சூழ்நிலையை உண்டாக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகிறது. செவ்வாய் என்ன பார்த்தீங்கன்றால் சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 228 டிகிரில இருக்கும் போது வக்ரம் பெற்று 132 டிகிரி இருக்கும் போது வக்ரம் நிவர்த்தி ஆகுது. அதாவது சூரியன் இருக்கக்கூடிய கட்டத்திற்கு 8வது கட்டத்தில் செவ்வாய் இருக்கின்ற போது வக்ரம் பெற்று சூரியனுக்கு 6வது கட்டத்தில் செவ்வாய் வருகின்ற போது வக்ரம் நிவர்த்தி அடைகிறது. வக்ரகதியில செவ்வாய் இருக்கின்ற போது ஆண்கள் என்றால் கூட பிறந்த வகையில சக வயது நண்பர்கள் மூலமா நிம்மதி குறைவும், பெண்கள் என்றால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கணவர்கிட்ட சிறு சிறு ஒற்றுமை குறைவுலாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகிறது. செவ்வாய் தனது இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து பார்த்தீங்கன்றால் 4, 7, 8 சிறப்பு பார்வையாக பார்வை செய்வார்.
சிறப்பு பார்வையாக பார்வை பெறுகின்ற போது செவ்வாய் என்ற கிரகம் வந்து ஒரு பாவ கிரகம் என்றனால செவ்வாய் படக்கூடிய ஸ்தானங்களில் சிறு சிறு இடையூறுகள் தடைகள்லாம் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஜனன ஜாதகத்துல சந்திரனுக்கு, அதாவது ஜனன ஜாதகத்துல வந்து லக்னத்துக்கு 3, 6, 10, 11 இருந்தா தசாபுத்தி ரீதியாக நல்ல சாதகமான பலனை கொடுக்கும். கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு 3, 6, 11 இருந்தால் நல்ல பலன்கள் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்கள்ல பார்த்தீங்கன்றால் வண்டி வாகனத்துக்கெல்லாம் காரகன் செவ்வாய் தான். மெயினாக வண்டி வாகனங்கள விஷயங்களை பார்க்கின்ற போது வாகன விபத்துக்கு காரகன் செவ்வாய் ஆவார். பொதுவாக பார்த்தீங்கன்றால் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வந்து சனி அல்லது ராகு சேர்க்கப்பட்டு இருக்கக்கூடாது. சனி செவ்வாய் ஒருத்தரை பார்த்துக்க கூடாது. செவ்வாய் தனது 4வது பார்வையாக சனியை பார்ப்பார். சனி தனது 10வது பார்வையாக செவ்வாவை பார்க்கும். செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துல 4வது இடத்துல சனி இருந்தாலும், செவ்வாய்க்கு 7ஆம் வீட்டுல சனி இருந்தாலும் செவ்வாய் சனி ஒருத்தரை பார்த்துப்பாங்க. அப்படிப்பட்ட அமைப்பு கொண்டவங்க பார்த்தீங்கன்றால் முடிஞ்ச வரைக்கும் வாகனங்கள்ல செல்கின்ற போது கவனமா இருக்க வேண்டும். நவகிரகங்கள்ல சனி, செவ்வாய், ராகு ஆகிய 3 கிரகங்களும் ஒரு ஜாதகத்துல 6 அல்லது 8ல 3 கிரகங்கள்ல 2 கிரகங்கள் இருப்பது ரொம்ப ரொம்ப கெடுதி. அப்படி இருந்தா ஒரு கிரகத்துடைய திசையில ஒரு கிரகத்தோட புத்தி நடக்கின்ற போது கடுமையான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் உண்டாக்கும். செவ்வாய் திசை என்பது 7 வருட காலம் நடக்கும். செவ்வாய் நல்ல ஸ்தானங்கள்ல இருந்து சுபகிரக பார்வையோடு இருந்தால் நல்ல ஒரு சாதகமான பலன்களை அடைய முடியும். அதுவே செவ்வாய் வந்து வக்ரம் பெற்றிருந்தா தேவையில்லாத வம்பு பிரச்சனைகள். பொதுவாக செவ்வாய் வந்து பலகீனமாக ஸ்தானங்கள் இருந்து 8ஆம் பாவத்திலிருந்து ராகு அல்லது சனி சேர்க்கப்பட்டிருந்தால் வாகன விபத்துக்கள், சிறு சிறு நிம்மதி குறைவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். செவ்வாய் பலகீனமாக இருந்து 6 அல்லது 8ஆம் பாவத்தோடு தொடர்ந்து தசாபத்தி நடந்தா சிலருக்கு அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை கூட உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து அஸ்வினி மகம் மூலத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசை 5வது திசையா வரும். பொதுவாக 5வது திசையா வந்தால் ஆரோக்கிய பாதிப்புகள் கெடுதி தரும்னு சொல்லுவாங்க. ஆனால் செவ்வாய் குரு பார்வையோட நல்ல ஸ்தானத்தில் கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் இருந்தால் பெரிய கெடுதிகள் தராமல் பெரிய அளவில் நல்ல அனுகூலத்தையும் நல்ல யோகத்தையும் உண்டாக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகுது. செவ்வாயால் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய பாதிப்புகளை பார்க்கின்ற பொழுது உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், உடல் புண், காக்கா வலிப்பு, தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், உடன்பிறப்புகளிடம் கருத்து வேறுபாடுகள், வீண் சண்டை, வீண் சச்சரவுகள், வாகன விபத்து போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் காரணம் ஆவார். அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் கோளாறுக்கு மெயின் காரணமே செவ்வாய் தான். செவ்வாய் நல்லா சுபகிரக பார்வையில் இருந்தால் பெண்களுக்கு ஆரோக்கியம் என்பது சிறப்பாக இருக்கும். அதுவே செவ்வாய் வக்ரம் பெற்று பாவகிரக சேர்க்கை பெற்றால் பெண்களுடைய ஆரோக்கியமானது கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்றால் செவ்வாயால் ஏற்படக்கூடிய செவ்வாயோட காரகத்துவம் பார்க்கின்ற பொழுது சகோதர காரகன், பூமி காரகன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்றால் முன்கோபத்துக்கு காரகனே செவ்வாய் தான். செவ்வாயோட தசாபத்தி நடக்கின்ற பொழுது செவ்வாயோட லக்னத்தில் பிறந்த செவ்வாயோட ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் முன்கோபம் என்பது சற்று அதிகப்படியாக இருக்கும். அதுவே குரு போன்ற பார்வையோடு இருந்தால் முன்கோபம் என்பது ஒரு கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுவே செவ்வாய் ராகுல சேர்க்கப்பட்டிருந்தால் முன்கோபம் ரொம்ப ரொம்ப அதிகப்படியாக பாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட கொடுக்கும். செவ்வாயால் ஏற்படக்கூடிய யோகங்கள் பார்க்கின்ற பொழுது சந்திரனுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் அமைக்கின்ற போது சந்திர மங்கள யோகமும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் அமைக்கின்ற போது குரு மங்கள யோகமும் உண்டாகிறது. அதுபோல வந்து சுக்கரனுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் அமைகின்ற போது சுக்கர மங்கள யோகம், மிருக மங்கள யோகம் உண்டாகிறது. அடுத்து பார்க்கின்ற பொழுது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும். செவ்வாய் தான் ஒருத்தருக்கு வந்து நிர்வாக காரகன் சொல்லலாம். நிர்வாக காரகனான செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் 10ஆம் பாவத்தில் அமைகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் சிறப்பான நிர்வாக திறமை, நிர்வாக திறமையால் எதையாவது ஒரு துறையில இணைஞ்சு அந்த துறையில படிப்படியாக வளர்ந்து ஒரு பெரிய பதவி வைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் கூட கொடுக்கக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு. அதிலும் குறிப்பாக 10ல் செவ்வாய் இருக்கவங்க அரசாங்கத்துறையில கூட ஒரு பெரிய பதவி வைக்கக்கூடிய அமைப்புகள், போலீஸ், இராணுவம், பாதுகாப்பு துறைகள்லாம் ஒரு பதவி வைக்கக்கூடிய அளவுக்குலாம் யோகங்கள்லாம் கூட கொடுக்குது. ஆட்சி உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் ரொம்ப ரொம்ப அற்புதமான செவ்வாய். அதிலும் 10ல் ஆட்சி உச்சம் பெற்றால் மிகப்பெரிய ஒரு சிறப்பெல்லாம் கூட கொடுக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் 10ல் செவ்வாய்க்கு வந்து திக்பலம் என்று கூறுவோம். பொதுவாக செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்றால் மேஷம் விருச்சிகத்தில் ஆட்சி பெறும், மகரத்தில் உச்சம் பெறும், கடகத்தில் நீச்சம் பெறும்,
சிம்மம், தனுசு, மீனம் நட்பு கிரக வீடு என்ற காரணத்தினால அந்த கிரகம் அந்த ஸ்தானங்கள்லாம் வந்து நட்பு வீடு. கன்னி, மிதுனம் போன்ற வீடுலாம் வந்து பகை வீடு. கன்னி ராசியை வந்து கடலும் மத்துன்னு சொல்லுவாங்க. கன்னி ராசியில் கூடிய செவ்வாய் வந்து ஒரு அனுகூலமான பலன்களை தருவதற்கு சிறு இடையூறுகள் கொடுக்கும். பொதுவாக வந்து செவ்வாயுடைய தசாபுத்தி வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருந்து தசாபுத்தி நடந்தால் நல்ல ஒரு பலமான பலன்களும் நல்ல ஒரு வலிமையான பலன்களும் அடையறதுக்கான யோகங்கள் உண்டு. செவ்வாய் பலகீனமாக இருக்கிறவங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. செவ்வாய்க்கு உரிய தெய்வமே முருகப்பெருமான் தான். முருகனை வழிபாடு செய்வது மூலமாக ஓரளவுக்கு கெடுதிகள் குறையுது, ஓரளவுக்கு அனுகூலங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. நேர்களே, நவகிரகங்களில் செவ்வாயை பற்றி சில குறிப்புகள் உங்களுக்கு இது வரைக்கும் கூறினேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறேன். தற்போது ராகு கேது பயிற்சி ஓம் சரணுப யூடியூப் சேனலில் தற்போது ஒளிபரப்பாகி வருகிறது. அதனை கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.